இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மனை சிறந்த முதலீடாக இருக்கும். அந்த மனை அமைஞ்சிருக்கிற மனைப்பிரிவு கடல் போல சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு மாதிரி போட்டிருக்காங்க. நாம் அந்த மனையை பார்க்க போகிற வழி எல்லாம் வளர்ச்சிக்கான பாதை நல்லாவே தெரியுது. வானமும் பூமியும் ஒரே மாதிரி பரந்த நிலையில் இருக்கிற இந்த லேஅவுட்டை சுற்றி தளபதி விநாயகம் மகளிர் கல்லூரி இருக்கு. அது போக ஜிஆர்டி பொறியியல் கல்லூரி, ஜிஆர்டி ரெசிடென்சி, ஆண் பெண் என 2 தரப்பினரும் படிக்கும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கலைக்கல்லூரி எல்லாமே சுற்றி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நெடுஞ்சாலை விரிவாக்கம் பண்ணிட்டு வராங்க. ரோடு எல்லாமே 4 வழி பாதையாக போடுறாங்க. அதனால இந்த மனை ரொம்ப நாள் தாங்காது. மேட்டு பூமி எவ்வளவு மழை பெஞ்சாலும் கொஞ்சம் கூட மழை தண்ணி தேங்கவே தேங்காது. இது போல இந்த மனைப்பிரிவை சுற்றி விநாயகபுரம், பட்டாபிராம்புரம், மேதினிபுரம், ஸ்ரீனிவாசபுரம், பெருங்களத்தூர் அப்படின்னு ரொம்ப செல்வாக்கான அதே சமயம் செழிப்பான கிராமங்கள் இருக்கு. அதுல பெரும்பான்மையா வன்னியர் இன பெருமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அவங்க எல்லோரும் விவசாயமும் பூ சாகுபடியும் அதிகப்படியா செய்யறாங்க. நிறைய தெலுங்கு பேசுற மக்களும் நிறைய பேர் மனைகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடம் அமைஞ்சிருக்கிற பகுதி இப்போதான் சில மாசத்துக்கு முன்னாடி வர பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்டதா இருந்துச்சு. இப்போ நகராட்சியா விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. நாம பார்க்குற மனை 1800 சதுரடி கொண்டது. அதாவது அகலம் 30 அடி, நீளம் 60 அடி. சும்மா ஜம்முன்னு வீடு கட்டிக்கலாம். தெருக்குத்து இல்லை, மூலக்குத்து இல்லை. வாசல் பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல், சுத்தமான பட்டா சொத்து. இதனால மனை பிடிச்சிருந்தா சொல்லுங்க, டைரக்டரா ஓனர்கிட்டே போயிடலாம். பட்டா சிட்டா, எஃப்எம்பி, இசி எல்லாமே சரியா இருக்குங்க. தாய் பத்திரம் செட்டா வச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மனை பிடிச்சிருந்தா உங்க செல் நம்பரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நானே உங்களை தொடர்பு கொள்றேன்.